Cayley-Hamilton theorem first year மேத்ஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இந்த ஒரு டாபிக் படித்தாதான் நம்மளால் ஈஸியாக பாஸ் மார்க்குக்கு நம்ம புஷ் பண்ண முடியும். அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டு நம்ம ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு 2 கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இருக்கும். செம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேட்ரிசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ வெரிஃபை கெலி-ஹாமில்டன் தியரம் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தால் தான் சம்முக்கான மார்க்கே கிடைக்கும். S1, S2, S3 இந்த மூணில் ஒரு வேல்யூ தப்பானா கூட நமக்கு மொத்த மேட்ரிசஸுமே தப்பு தான். அந்த 10 மார்க்குமே தப்பாக தான் ஆகும். அதில் ஒரு மார்க் கிடைக்கிறது கூட சான்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ இந்த 3 வேல்யூவையும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக போட முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது ஒரு 3x3 மேட்ரிசஸ். அதனால லாம்டா கியூப் minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. இதில் இருக்கிற இந்த S1, S2, S3 இந்த 3 வேல்யூவையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஓவர் மாதிரி தான் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு S1. S1க்கான கண்டிஷன் sum of main diagonal. sum of மெயின் டயக்னல். மெயின் டயக்னல்னா எந்த இடத்த பார்க்கணும்னு பாருங்க. இந்த 0 1 1 1 இதுதான் நம்மளோட மெயின் டயக்னல். கொஷின்ல இருக்கிற டயக்னலாக வர வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இதை நான் எழுதும்போது எனக்கு என்ன வரும்? 1 + 1 + 1. ஸோ இங்கே எல்லாமே எனக்கு ப்ளஸ்ன்றதுனால இதையும் ப்ளஸ் பண்ணவும் கஷ்டமாக இருக்குன்னவங்க கால்குலேட்டரை இதில் ஆட் பண்ணி பாருங்க. நமக்கு S1ஓட வேல்யூ வந்து 3 அப்படின்னு வருது. இது S1. இந்த 3 வேல்யூமே இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு S1 போட்டிருக்கோம். அடுத்தது S2 ஈக்குவல் டு S2ஓட வேல்யூ வந்து சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயக்னல். மெயின் டயக்னல் வேல்யூவோட மைனஸ் அப்படின்றது தான் இதோட மீனிங். இப்போ இதை நம்ம ரொம்ப ஈஸியாக போடுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற அந்த மேட்ரிசஸை அப்படியே கீழே 3 டைம்ஸ் எழுத போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான். இது இப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது. டல் ஸ்டூடெண்ட்ஸ், மேத்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே எழுதுகிறோம், ஒன்றுமே பண்ணல. நம்ம 1 - 1 1 ப்ளஸ் 1 0 3 2 1 minus 1 1 minus 1 1. இப்போ இந்த இதுல வந்து ஒரு நம்பரா வந்து நம்ம கேன்சல் பண்ண போறோம். எப்படி கேன்சல் பண்றதுன்னா, மைனஸ் ஆஃப் மெயின் டயக்னல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் விட்டுறணும். செகண்ட் மேட்ரிசஸ்ல செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் விட்டுருங்க. நான் இப்போ எல்லோ கலர்ல போடுறத நம்ம விட்டுடுவோம். அடுத்ததுல தேர்ட் ரோவையும் தேர்ட் காலமும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், இதை விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்து டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டு எழுதணும். இப்படி பிராக்கெட்டுக்கும் டிட்டர்மினன்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் இப்போ எழுதுகிற பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு தடவைக்கு 4 தடவை சம்ஸை ரிப்பீட்டடாக போட்டு பாருங்க. 1 - 1 இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து திருப்பி கீழே டிட்டர்மினன்ட் பேட்டர்னில் எழுதுறேன். ப்ளஸ் அங்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகாத நம்பர் 1 1 ப்ளஸ் 1 0 2 1 இப்படி எழுதிட்டோமா? எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணா, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மூணுலையுமே இந்த சைடை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். நான் இப்போ ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 1 1 ப்ளஸ் அடுத்த 1 × 1 1 தான், ப்ளஸ் நெக்ஸ்ட் 1 × 1 1 தான். இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. பிராக்கெட் போட்டுட்டு மைனஸ், ஏன்னா இது டிட்டர்மினன்ட், இந்த பக்கம் பண்ணும்போது ப்ளஸ், அடுத்த பக்கம் பண்ணும்போது மைனஸ்ல நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரெட் கலரில் பண்ணது முடிஞ்சிருச்சு, நடுவில் மைனஸ் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த டேர்ம்
இதை இப்படி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் வெளியில் காமனாக மைனஸ் போட்டதுனால நீங்கள் வந்து வேற எங்கேயும் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும். -1 மல்டிப்ளை பண்ணால் 1, 1 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3, 2 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 முடிஞ்சிருச்சா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 + 1 + 1 அப்படின்றது 3 மைனஸ் 1 + 3ன்றது 4. ஸோ 3 - 4ஓட வேல்யூ -1. 3 - 4ன்றது +1 -1 உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா கால்குலேட்டரில் 3 - 4ன்னு போடுங்க, -1 அப்படின்னு வரும். இப்போ S2வும் கண்டுபிடிச்சிட்டோம். S1 S2 முடிச்சாச்சு. S3க்கு போகிறோம். S3 = S3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ இந்த ஏவை அப்படியே நம்ம டிட்டர்மினன்ட்ல எழுத போகிறோம். ஸோ 1 0 3 2 1 -1 1 -1 1. இப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேட்டரில் இந்த டிட்டர்மினண்ட்டை போட்டு வேல்யூவை எழுத போகிறோம். மேனுவலாக போடாமல் கால்குலேட்டரில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேட்டரில் எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிசஸ் ஏ அப்படின்றத போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்புறம் மோடு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மோடை 1 டைம் 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது மேட்டுன்னு காட்டுதா? மேட்டுனா 2 ப்ரெஸ் பண்ணால் நமக்கு மேட்டுன்னு வரும். ஸோ 2 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் இப்போ மேலே டிஸ்பிளேயில் மேட் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ மேட்டை நான் ஃபீட் பண்ண போகிறேன். எப்படி ஃபீட் பண்ணணும், மேட்ரிசஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த 4 ப்ரெஸ் பண்ணால் டைமென்ஷன் எடிட்டு மேட்டான்னு கேட்கும். நம்ம முதல்ல டைமென்ஷன்னா 1 ப்ரெஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸா செகண்ட் மேட்ரிக்ஸா தேர்ட் மேட்ரிக்ஸான்னு கேட்குதா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கேட்குது, அது மேட்ரு ஏ m×n அப்படின்னு கேட்குது. m×nனா ரோ என்ன காலம் என்னென்ன, நமக்கு ரோ 3 காலமும் 3. இப்போ நம்ம மேட்ரிசஸோட வேல்யூவை 1/1 இங்கே ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளோட மேட்ரிசஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் வேல்யூவில் என்ன இருந்ததுன்னா 1. ஸோ 1 கொடுத்துட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் வேல்யூ கேட்கும். செகண்ட் வேல்யூ 0. ஸோ 0 கொடுத்துட்டு ஈக்குவல் டு. தேர்ட் வேல்யூ 3 கொடுத்துட்டு ஈக்குவல் டு. அடுத்த வேல்யூ 2 கொடுத்துட்டு ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு -1. ஸோ -1 ஈக்குவல் டு -1 கிடையாது, இது நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இட் இஸ் 1 ஈக்குவல் டு 2 3. நெக்ஸ்ட் வேல்யூ கேட்குறது வந்து அதுதான் -1 நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ இட் இஸ் -1. இப்போ 3 1. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் வேல்யூ 1 ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் வேல்யூ -1 ஈக்குவல் டு. அடுத்தது 1. இப்போ ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடித்த உடனே இந்த ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து வெளியே போயிடலாம். இப்போ எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் ஏ வேணுமா? ஸோ ஷிஃப்ட்டு 4 டிம்மு எடிட்டு மேட்டு கேட்குதா? இந்த பட்டனை சைடில் ப்ரெஸ் பண்ணால் டிட்டர்மினன்ட். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பிளேயில் டிட்டர்மினன்ட் வருதா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஷிஃப்ட்டு 4 டிம் எடிட் மேட் கேட்கும். எனக்கு மேட் வெளியில் வரணும். மேட்டு என்ன எதில் நம்ம ஃபீட் பண்ணோம், ஏல தான் ஃபீட் பண்ணோம், மேட் ஏ. ஸோ எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் ஏ அப்படின்னு டிஸ்பிளேயில் வரணும். வர மாதிரி அதை கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் -9 அப்படின்னு கொடுக்குது. ஸோ இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து -9. இப்போது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு 9 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. -9 அப்படின்னு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது -9. இப்போ இந்த 3 வேல்யூவையும் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா λ³ -S1 λ² + S2 λ -S3 = 0. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். S1ஓட வேல்யூ நம்ம மேலே கால்குலேட் பண்ணியிருந்தோம், which is 3. S1 3, S2 -1. ஸோ S1ன்றது 3 λ², S2ன்றது -1 λ, S3ன்றது -9.
இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் லாம்டா கியூப் மைனஸ் 3 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 ஃபுல்லாக நம்ம கிளியராக முடிச்சிட்டோம். இந்த இடத்து வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துட்டா இதுக்கப்புறம் இருக்கிறது நமக்கு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணி நம்ம 10 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பை கேலி ஹாமில்டன் தியரம் இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். பை கேலி ஹாமில்டன் தியரம் என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம்? லாம்டா இருக்கிற இடத்த அப்படியே ஏ கேபிட்டல் ஏன்னு மாற்ற போகிறோம். ஸோ ஏ கியூப் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் 9 இங்கே ஒன்றுமே இல்லைல்ல, லாம்டாவே இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்த நான் ஐன்னு ஃபில் பண்ணுறேன். ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நமக்கு ஓவர். இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வெரிஃபிகேஷன் பார்ட் பண்ண போகிறோம். வெரிஃபிகேஷன்னா இது 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு ஐயோட வேல்யூ, ஏ வேல்யூ, ஏ ஸ்கொயர், ஏ கியூப் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், நமக்கு அது தெரியும். ஏன்றது நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ். கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்க எழுதிக்கலாமா? 1 0 3 1 0 3 2 1 minus 1 and last row 1 minus 1 1. Okay, 1 minus 1 1. இது A matrix. இப்போ அடுத்தது இப்போ இது எழுதுற மாதிரியே இந்த ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. A ஸ்கொயர். A ஸ்கொயர்னா என்ன? 1 0 3 2 1 minus 1 1 minus 1 1 into இதே இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணோம். 1 0 3 2 1 minus 1 1 minus 1 1. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை மேனுவலாக பண்ண போகிறோமான்னா கிடையாது. கால்குலேட்டரில் ஏ ஸ்கொயர் கால்குலேட் பண்ணி அதை இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்ம ஸோ எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏ ஸ்கொயர் கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே மேலே வந்து நான் ஒன்றுமே பண்ணலை. மோடு நான் அப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்பிளேயில் பாருங்கள் மேட்ச்சுன்னு தெரியுதுல்ல, நான் வந்து மோடு கிளியர் பண்ணாதனால எல்லா வேல்யூஸும் இதில் ஃபீட் பண்ணது அப்படியே தான் இருக்குது. இப்போ டேரெக்டாக நம்ம ஏ ஸ்கொயர் வேல்யூவை எடுத்து அதில் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி எடுக்கணும்? ஏ ஸ்கொயர் எப்படி எடுக்கணும்? மேட் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளேயில் வரணும். மேட் வரணுன்னாலே ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேட் வரணும். அப்போ 3 ப்ரெஸ் பண்ணால் தான் மேட் வரும். அண்டு 1 ப்ரெஸ் பண்ணால் தான் ஏன்னு வரும். ஸோ மேட் ஏன்னு வந்துருச்சு. ஆனால் எனக்கு தேவை மேட்டு ஏ ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல ஒரு பட்டன், இந்த எக்ஸ் ஸ்கொயரை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு மேட் ஏ ஸ்கொயர்னு வந்துருச்சா? மேட் ஏ ஸ்கொயர்னு வந்தோடனே ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணோடனே அது என்ன காட்டுது? A11 = 4 அப்படின்னு காட்டுதா? இப்போது நெக்ஸ்ட் வேல்யூ வேணும்னா சைடு, ஆனால் இங்கே மேலே பார்த்துக்கோங்க அது 1 2 1 1 2னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் வேல்யூ, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் ரோ செகண்ட் வேல்யூ. இப்போ இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து நம்ம அந்த மேட் ஏ ஸ்கொயர்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் கால்குலேட்டரில் போட்டால் அந்த வேல்யூவை இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் மல்டிப்ளை மேனுவலாக எதுவுமே பண்ணலை, நான் கால்சியில் வச்சுருக்கிற வேல்யூவை கொண்டு வந்து ஃபில் பண்ண போகிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 4, நெக்ஸ்ட் வேல்யூ -3, அடுத்தது 6, செகண்ட் ரோல 3 2 4, நெக்ஸ்ட் 0 -2 and 5. இது ஏ ஸ்கொயருக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ கியூப் வேணும் எனக்கு. ஏன் ஏ கியூப் வேணும்னா வெரிஃபிகேஷன் வந்து ஏ கியூப் வரைக்கும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணாதான் 0 வரும். ஸோ ஏ கியூப்க்கு நான் என்ன பண்ணணும்? அடுத்தது ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ அப்படின்னு அர்த்தம். ஏ ஸ்கொயரோட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, 4 -3 6 3 2 4 0 -2 5 இது கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமா? இன்டூ ஏயோட வேல்யூ 1 0 3 2 1 -1 1 -1 1. இங்கேயும் நான் மேனுவலா கால்குலேட் பண்ண போறது இல்ல, ஏற்கனவே அங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்கிற
அந்த மேட்ல இருந்தே நம்ம a கியூபோட வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ண போறோம். இப்போ மேட்டு a கியூப் எடுத்துட்டு வரணும். a கியூபுக்கு ஏற்கனவே ஃபீட் பண்ணது அப்படியே தான் இருக்குது. நம்ம இன்னும் ஒன்றுமே பண்ணல. ஒரு சம் முடிக்கிற வரைக்கும் மோடை கிளியர் கொடுக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஷிஃப்ட்டு 4 ஒவ்வொரு தடவையும் ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ மேட்டு ஏ. இப்போ எனக்கு ஏ கியூப் ரெண்டு விதமாக போடலாம். மேட் ஏ ஸ்கொயர் இன்ட்டு மேட் ஏனும் போடலாம், இல்லை டைரெக்டாகவும் ஏ கியூப் போடலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கியூப் இருக்கா, ஆனால் அந்த கியூப் வந்து எல்லோ கலர் சிம்பிள் இருக்குது. அப்படின்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணால் தான் அது வரும். ஸோ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ரெஸ் பண்ணால் 3 வந்துருச்சா. இப்போ மேட் ஏ கியூப்னு வந்துருச்சு. ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு ஏ கியூபுக்கான வேல்யூ ஒன்று ஒன்றா வந்துருச்சு. இதை அப்படியே அங்கே ஃபில் பண்ணால் ஏ கியூப் கிடச்சிரும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 வந்துடும். இதை ஃபில் பண்ணுவோமா? இப்போ ஏ கியூப்கான வேல்யூ ஃபில் பண்ணுறேன். 4 மைனஸ் 9 21. செகண்ட் ரோவில் 11 மைனஸ் 2 11. தேர்ட் ரோவில் 1 மைனஸ் 7 7. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறாங்க. இப்போ என்னோட ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் என்ன? ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர். ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன் ஈக்குவேஷனை. ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் 9i. ஓகே, மைனஸ் a ப்ளஸ் 9i ஈக்குவல் டு 0. இதை ப்ரூவ் பண்ணோம். ஏ கியூபோட இடத்துல 4 மைனஸ் 9 21, 11 minus 2 11, 1 minus 7 7. இது a cube minus 3 into a square. a square ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 4 minus 3 6, 3 2 4, 0 minus 2 5. எழுதியாச்சா? அடுத்து மைனஸ் a. a ஓட வேல்யூ 1 0 3, 2 given matrix. இது 1 minus 1 1. இது 3 எழுதிட்டு ப்ளஸ் 9i. ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் டயக்னலில் மட்டும் 1 இருக்கும், மற்ற இடம்லாம் 0 0ன்னு இருக்கும். இப்போது இதை நம்ம வெரிஃபை பண்ணி 0 0ன்னு எழுதலாம், இல்லை டேரெக்டாக நம்ம அப்படியே 0 0ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா கேல்குலேட்டரில் தானே நம்ம போட்டோம். ஸோ ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு இப்படி தான் எழுதணும். எழுதிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடலுக்கு ஒரே ஒரு வேல்யூ சும்மா ஒரு கிளான்ஸ்க்கு எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மைனஸ் 9 எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. எல்லாத்துலேயுமே அந்த செகண்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 3 மைனஸ் 3 வந்து அகைன் மைனஸ் 9. இங்கேயும் இது எடுத்துருக்கேன். இந்த 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன். மைனஸால் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இட்ஸ் 0, அதனால் பிரச்சனை கிடையாது. அப்புறம் 9 இன்ட்டு 0, சாரி இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ், அது ப்ளஸ் 9. இங்கே லாஸ்ட் வேல்யூவும் 0. இப்போ மைனஸ் 9 ப்ளஸ் 9 கேன்சல் ஆகி என்னவாயிரும்? எனக்கு 0 வந்துருச்சு. நான் சும்மா ரேண்டமாக ஒரு வேல்யூ மட்டும் எடுத்து நம்ம போட்டது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். கால்குலேட்டரில் போடுறதுனால இது தப்பாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் பர்ஃபெக்டாக கால்குலேட்டரில் போட்டு வெரிஃபிகேஷன் பார்ட்டு, ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போட்டு நம்ம இந்த பார்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா இன்வர்ஸ். டு ஃபைண்ட் இன்வர்ஸ் அப்படின்றது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஈக்குவேஷன் ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் 9i ஈக்குவல் டு 0. இந்த மொத்த ஈக்குவேஷனையுமே நம்ம ஏஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஆல் டிவைட் பண்ணோம். அப்போ இது என்னவாகும்னா ஏ கியூப் பை ஏ மைனஸ் 3a ஸ்கொயர் பை a மைனஸ் a by a plus 9i by a equal to 0 இப்படி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? a கேன்சல் ஆச்சுன்னா a ஸ்கொயர் ஆகும். இங்கே a கேன்சல் ஆகும்போது 3a ஆகும். இங்கே a கேன்சல் ஆகி 1 தான் இருக்கும். 1ன்றதை நம்ம ஐன்னு எழுதணும். ப்ளஸ் இங்கே கீழே இருக்கிற a மேலே போகும்போது, ஏன்னா கேன்சல் ஆகாது, மேலே போகும்போது 9 ஐ போயிடும். ஐ ஏன் போயிடும்னா அது 1ன்றது தான் மீனிங் அது. ஸோ ஐ நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0.
ஸோ அடுத்தது 9A இன்வர்ஸு இங்கே இந்த பக்கமே இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். -a² ப்ளஸ் 3a ப்ளஸ் i அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் எழுதிட்டு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கால்குலேட்டரில் போட போகிறோம். ஸோ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த 9 இங்கே வரும்போது 1/9 -a² ப்ளஸ் 3a ப்ளஸ் i அப்படின்னு இருக்கா. இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிக்கலாமா? 1/9 இப்போ மைனஸ் a²ன்றது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ 4 - 3 6 3 2 4 அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 - 3 6 3 2 4 a² வேல்யூ மட்டும் 0 - 2 5. ஸோ 0 - 2 5 இது a² ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ எனக்கு என்ன வருது? 103 2 1 - 1 103 2 1 - 1 1 - 1 1 இது ஏவோட வேல்யூ ப்ளஸ் ஐயோட வேல்யூ 100 010 001 இது ஐயோட வேல்யூ. இதை ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம இதை மேனுவலாக கால்குலேட் பண்ண போகிறதில்ல. இப்போ இங்கேயும் ஏ இன்வர்ஸை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இன்வர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்று அப்படியே ஃபில் தான் பண்ண போகிறோம். அதே மேட்ச் வேல்யூ ஃபீட் பண்ணது இன்னும் மோட் கிளியர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோமா? ஷிஃப்ட்டு 4 இந்த ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ண உடனே மேட்ன்னு கேட்குதா? மேட் வெளியே எடுத்துகிட்டு 3 ப்ரெஸ் பண்ணி மேட்டு 1 ப்ரெஸ் பண்ணி ஏ. எனக்கு தேவை இன்வர்ஸ். இன்வர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. எக்ஸ் இன்வர்ஸ்னு இருக்கா ஒரு பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு மேட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு காட்டும். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ இப்போ எனக்கு 0ன்னு காமிச்சிருச்சு. செகண்ட் வேல்யூ டெசிமலில் இருக்குது. இந்த மாதிரி டெசிமலில் இருந்ததுன்னா நம்ம அப்படியே எழுத மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா இங்கே AB/Cன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் என்ன காட்டும்? உடனே அது ஃப்ராக்ஷனில் மாற்றிடும். ஸோ செகண்ட் பிளேஸோட வேல்யூ 1/3. அப்புறம் சைடில் ப்ரெஸ் பண்ணால் திருப்பி டெசிமலில் காட்டுது. திருப்பியும் இதை ப்ரெஸ் பண்ணோம் 1/3. அடுத்தது எல்லாமே வந்து நமக்கு 1/3 வேல்யூவாகவே இருக்குது. இது பாருங்கள் 0.22 இருக்கா? ப்ரெஸ் பண்ணால் 2/9. ஸோ ஒரு வேல்யூவாக டெசிமலில் வந்த உடனே இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம நார்மல் வேல்யூக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு மாற்றிட்டு இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே தூக்கி 1/3 நெக்ஸ்ட் வேல்யூ -1/9 ஒரு வேல்யூவையும் AB/C ப்ரெஸ் பண்ணி மாற்றி எழுத போகிறோம். நம்ம இதை ஃபில் பண்ணுவோமா? ஸோ நம்ம இன்வர்ஸ் வேல்யூவை கால்குலேட்டரில் போட்டு வச்சுக்கோம்ல, அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். இங்கே நம்ம மேனுவலாக ஒன்றுமே பண்ணலை. அப்படியே டேரெக்டாக ஃபஸ்ட்டு பிளேஸில் 0 இருந்தது. செகண்ட் பிளேஸில் 0.333 இருக்கும். AB/C ப்ரெஸ் பண்ணால் நமக்கு 1/3 அப்படின்னு காட்டும். அடுத்த வேல்யூ நமக்கு 1/3ன்னு காட்டும். ஆக்சுவலாக டேரெக்டாக 1/3 காட்டாது, டெசிமலில் காட்டும். AB/C அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும் 1/3. next value 2/9 next minus 7/9 next 1/3 next minus 1/9 next minus 1/9. ஸோ இது நான் கால்குலேட்டரில் இருந்த வேல்யூவை இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி A⁴ கேட்டாங்கன்னா கால்குலேட்டரில் மேட்ச் A² இன்ட்டு மேட் A² போட்டு கால்சிலேருந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது மேனுவலாக உங்களாலேயே போட முடியும், கான்ஃபிடெண்ட்டாக போட முடியுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே போட்டுக்கலாம். இல்லை கால்குலேட்டர் ஹெல்ப் தேவை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஹெல்ப்போட இந்த 10 மார்க்கு நம்ம ஸ்கோர் பண்ணாதான் மேத்ஸ் 1 கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்தராக எந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்றதை கமெண்ட்டில் கீழே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட எண்டில் 2 சம்ஸ் இருக்கும். அந்த 2 சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த 3 மேட்ரிசஸ் கொஸ்டின் இருக்குது.
நான் ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கேன். இதை நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த 3 சம்மையும் சால்வ் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சம்ஸ் 3 சம்மையும் சால்வ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும்.